Hi guys, welcome back to our channel Yasmi Boja. So நம்ம சேனல்ல லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் மறுபடியும் லாங் வீடியோ போடுறேன். கொஞ்ச நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் ஜாப் தேடுறதுல பிஸியாக இருந்ததால் வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லை. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, பர்சனலாகவும் சரி மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சா, ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் எஸ், ஆஃப்டர் 6 months எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து இங்கே இன்டர்வியூ எப்படி இருக்குது, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அஸ் அ ஃப்ரெஷராக இங்கே வந்து வேலை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் நான் வந்து ஜூலையில் இங்கே வந்தேன். ஜூலையில் வந்துட்டு ஒரு 1 month, ஜூலை ஃபுல்லாகவே ஜாப் அப்ளை பண்ணல. ஆகஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆகஸ்ட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ண எந்த காலுமே இல்லை. ஸோ அக்டோபரில் வந்து வாக்கின் இன்டர்வியூ போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஜி டீச்சருக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்மளை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. இதே வந்து யூஏஇ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உடனே அவங்க வந்து எடுத்துடுறாங்க. அண்ட் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், டெமோலாம் நல்லா பண்ணோம் அப்படின்னா உடனே எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் பாசிபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கேஜி டீச்சருக்கு போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூ பண்ணும்போதே எனக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃப்ளூயண்ட்டாக நம்ம அங்கே ஃபுல்லாக தமிழில் தான் பேசியிருப்போம், இந்தியாவில் ஃபுல்லாக தமிழில் தான் பேசியிருப்போம். அண்ட் நான் படித்ததும் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் தான். அண்ட் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன், இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் ஆன்சர் பண்ணேன். ஆனால் என்னால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு இன்டர்வியூன்றதால கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். அதனால் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகி கொஞ்சமாக ஆன்சர் பண்ணேன். அண்ட் வந்து அந்த கேஜி டீச்சருக்கு எப்படியும் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்யூமை தூக்கி அங்கே வச்சாங்க. அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படியும் செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே நான் கேட்டேன். அந்த டைமில் வந்து தமிழ் டீச்சருக்கு வேக்கன்சி இருந்துச்சு. அண்ட் வரவங்க எல்லாருமே வந்து கேஜி டீச்சருக்கு தான். நான் அங்கே இருக்கும்போதே வந்து ஒரு 30 பேர் வந்திருப்பாங்க. எல்லாருமே வந்து கேஜி டீச்சருக்கு தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ தமிழ் டீச்சருக்கு யாராவது இருக்கிறீங்களா, இல்லை அரபிக் இருக்கிறீங்களா, ஹிந்தி இருக்கீங்களா அப்படின்னு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் யாரும் இல்லை. ஸோ நான் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், மேம் நான் வந்து தமிழ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ வந்து தமிழ் டீச்சருக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே கேட்டேன். அந்த இன்டர்வியூவை முடிக்கிறதுக்குள்ளே, மேம் இஃப் பாசிபிள் கேன் ஐ டேக் தமிழ் கிளாஸ், கேன் ஐ டேக் தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து யோசிச்சுட்டு பக்கத்தில் 2 பேரும் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் சப்ஜெக்ட் எப்படி நீ எடுப்ப அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், மேம் நான் தமிழ் மீடியம் தான் ஃபுல்லாகவே படித்தது, அதனால நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓகே தமிழ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்டர்வியூவில் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. இலக்கணம்லாம் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டெமோ கிளாஸ்க்கு வந்து அனுப்புனாங்க. அண்ட் டெமோ கிளாஸில் வந்து எனக்கு வந்து 10th கிராமர் சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது 9th ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் 9th ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் அவங்க ரெஸ்யூம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஓகே 9th ஸ்டாண்டர்டுக்கு இன்டர்ன்ஷிப்பில் எடுத்திருக்கீங்க, 10th உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே ஹேண்டில் பண்ண முடியும், எஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு 10th புக்கில் இருந்து ஒரு இலக்கணம் சப்ஜெக்டை ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து இப்போவே வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு 15 minutes கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா எழுதி பார்த்து அதை சொல்லி ஏன்னா தமிழ் வந்து நமக்கு ஃப்ளூயண்ட்டாக வரும். அதுவும் ஈஸியான சப்ஜெக்ட் தான், ஈஸியான இலக்கணம் தான். ஸோ ஒரு வாட்டி நம்ம அதை பார்த்தாலே வந்து நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் வந்து ஒரு 2 டைம் நோட்டில் வந்து எழுதி பார்த்தேன் எப்படியெல்லாம் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் அவங்கக்கிட்ட போய் எஸ் ஐ எம் ரெடின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா தமிழ் பசங்க அன்றைக்கி கம்மியாக தான் இருந்திருப்பாங்க போல். அது வந்து ஷிஃப்ட் வைஸ் தான், மார்னிங் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுன்னு 2 ஷிஃப்ட் இருக்கும். அதனால் ஷிஃப்ட் வைஸ் தான் கிளாஸு. பாய்ஸ் வந்து இருந்தாங்க. அப்போது 4 பாய்ஸுக்கு கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லி 4 பாய்ஸுக்கு. அண்ட் தென் அந்த கிளாஸில் வந்து ஒரு 4 டீச்சர் வந்து இருந்தாங்க. கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர் 4 டீச்சர் வந்து இருந்தாங்க. அண்ட் நான் வந்து தமிழ்ன்றதால கொஞ்சம் மிஸ்டேக்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் கான்ஃபிடென்ட்டாகவும் பேச முடிஞ்சுது. அப்புறம் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு ஃபுல்லாக பண்ணி முடித்தது. ஓகே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. பாதி பேர் வந்து இன்டர்வியூலேயே
சொல்லிட்டாங்க. நாங்கள் கால் பண்ணுறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் டெமோ கிளாஸில் பாதி பேர் சொல்லிட்டாங்க. அண்ட் தமிழுக்கு நான், அப்புறம் ஐசிடி கிளாஸ்க்கு ஒரு பொண்ணு, அவங்க 2 பேர் தான் வந்து பிரின்ஸிபலை பார்க்குறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு எங்களை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து நானும் சரி பிரின்ஸிபலை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழித்து பிரின்ஸிபல் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் பிரின்ஸிபலும் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களால் தமிழ் எடுக்க முடியுமா, நீங்கள் தமிழ் சப்ஜெக்ட் இல்லை எப்படி எடுப்பீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு, மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங்ஸ் ஆஃப்டர்நூன் மார்னிங் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு 2 இருக்கும், நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் உங்கள் வீட்டில் இருந்து இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிலாம் இல்லை, நீங்கள் எப்படி நீங்கள் வந்துட்டு போவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், என் வீடை கூட இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு வேலை தந்தால் மட்டும் போதும், அந்த இதில் தான் நான் இருந்தேன். ஆனால் அவங்கக்கிட்டையும் சொன்னேன் நான் வந்து வீடை இங்கே ஷிஃப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். சேலரி டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க, சேலரி இவ்வளோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க. நம்ம ஜாப்புக்கு சேர்ந்தா என்னென்ன பேசுவோமோ எல்லாமே பேசினாங்க. நானும் சரி நமக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே நமக்கு வந்து ஜாப் கிடைக்க போகுது. ஸோ வந்து அப்பயே வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நாங்கள் மெயில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 2 நாளில் மெயில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்டலாம் சொல்லிவிட்டு எப்படியும் ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு எப்படா வரும்னு மெயில் எடுத்து நானும் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்படா மெயில் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 1 வீக் ஆச்சு, மெயில் எதுவுமே அவங்க பண்ணலை. அவங்க பேசினதை பார்த்தா கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 1 வீக் ஆகியும் காலே இல்லை, மெயிலும் அவங்க பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஐயோ, ஸோ வந்து தமிழ் சப்ஜெக்ட் வேறு, நம்ம கொஞ்ச நாள் எடுத்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கிடைக்கலன்னதும் கொஞ்சம் கிடைக்கலன்னு இல்லை, மெயிலும் பண்ணல. அண்ட் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன், கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா அவங்க பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக கிடச்சிரும், அந்த மாதிரி தான், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசினாங்க. அதனாலேயே நான் வந்து சரி கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி அந்த மைண்ட்லேயே இருந்துட்டேன். அப்புறம் எனக்கு கிடைக்கலன்னதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நம்ம இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம், ஏன்னா நமக்கு வந்து இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக அவங்கக்கிட்ட பேச வரல. ஏன்னா ஃபஸ்ட் இன்டர்வியூவில் கண்டிப்பாக நம்ம நர்வஸ் ஆகும் தான். அண்ட் இங்கிலீஷில் பேசும்போதும் வந்து கொஞ்சம் தயங்கி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கான்சென்ட்ரேட் பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து அக்டோபரில் நடந்துச்சு. அப்புறம் நவம்பர் டிசம்பரில் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30 ஸ்கூலுக்காவது மெயில் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன், ஜாப் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் எதுவுமே ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க. நம்ம நேராக போய் ரெஸ்யூம் கொடுத்தா தான் வந்து எடுத்துப்பாங்களா என்னன்னு சரியாக தெரியல. அண்ட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறேன், எதுவுமே ரிப்ளை வரல. அதுக்கப்புறமா நவம்பரில் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க. அண்ட் கால் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்கூல்லேருந்து, ஏன்னா ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலோட நேம் தான் வந்து ஃபோனில் வந்து வரும், அவங்களோட நம்பர் வராது. எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலோட நம்பர் தான் வரும், அந்த ஸ்கூலோட நேம் தான் வரும். ஸோ அந்த ஸ்கூலோட நேம் பார்த்ததுமே ஹாப்பி ஆகிட்டு அப்பாடா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கால் அது ஒன்று தான் இதுவரை நான் அப்ளை பண்ணதுலேயே, அந்த ஒன்று தான் வந்திருக்கு, ஒரு கால் தான் வந்திருக்கு. அண்ட் தென் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படி 1 o'clock இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 12 o'clock சொல்கிறாங்க. 12 o'clock சொல்கிறாங்க. பெரிய பாப்பா வந்து ஸ்கூல் போயிருந்தா, அந்த டைமில் ஸ்கூல் போயிருந்தா. அண்ட் குட்டி பாப்பா வந்து என்னோட இருந்தா, ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. 2 o'clock வந்து அவள் வந்து பெரிய பாப்பா வந்து வருவா, அவளை நான் தான் கூட்டிகிட்டு வரணும். அண்ட் தென் ஹஸ்பண்டும் ஒரு வேளை வந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே வரவே 1/2 an hour ஆகும். அப்புறம் இங்கேருந்து அங்கே போகவே ஒரு கொஞ்சம் டைம் ஆயிரும், 1 hourக்குள்ளே போக முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், மேம் நாளைக்கு ஷெட்யூல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பிரின்ஸிபல்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலே பண்ணல. அண்ட் தென் நவம்பர் டிசம்பர்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் எதுவுமே கிளிக் ஆகலை, யாருமே ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்செட் ஆகி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கே போயிட்டேன். அண்ட் தென் யார்கிட்டையும் பேசலை, ஒரு மாதிரியே இருந்துச்சு. ஐயோ நம்ம படித்தது வேஸ்ட்டாக போயிடுமா, இப்படி ஒரு நாளும் கழியும் போது ஐயோ இந்த நாள் போயிடுச்சு, ஐயோ அடுத்த நாள் போயிடுச்சு, 1 month போயிடுச்சு, இன்னும் ஜாபுக்கு சேரலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படியே நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து
டெய்லி ஒரு ஸ்கேம் மெயில் மட்டும் தவறாமல் வந்துடும். நான் வந்து மெயிலை பார்த்துட்டே இருப்பேன். ஐயோ யாராவது ரிப்ளை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். இன்டர்வியூ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரும்போதே அவ்வளோ ஜாலியாக போய் அப்பா ஏதோ யாரோ ரிப்ளை பண்ணிட்டாங்க இன்டர்வியூக்கு, அப்பா எந்த ஸ்கூலில் இருந்தாலும் ரிப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா ஸ்கேமாக தான் இருக்கும். அந்த மாதிரி டெய்லி ஒரு இதுலேருந்து எப்படியாவது ஸ்கேம் மெயில் வந்துடும். நம்ம வந்து அது ஸ்கேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் செக் பண்ணாலே அங்கேயே போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்துட்டு தான் நம்ம போகணும். முக்கியமாக வந்து ஸ்கூல் நேமில் இருந்து மட்டும்தான் வரும். அதுவும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும். மற்றது எல்லாமே வந்து நிறைய ஃபேக் மெயில் வரும். நம்ம இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே ஃபேக் மெயில் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ நான் வந்து ஒரு இதுவும் வரும்போது நான் வந்து போய் உள்ளே பார்ப்பேன். அண்ட் தென் அதை வந்து கூகுளில் போட்டு பார்க்கும்போது அது ஃபேக்கு அப்படின்னு இருக்கும். அப்படியே கஷ்டமாகவே இருக்கும். அப்படியே போச்சு. நவம்பர், டிசம்பர் அப்படியே போச்சு. ஃபஸ்ட் இன்டர்வியூக்கு மட்டும்தான் வந்து ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டும் போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டும் வந்தாங்க. அண்ட் செகண்ட் வந்து எப்போது டிசம்பர் லாஸ்ட்டில் வந்துச்சு. டிசம்பர் லாஸ்ட்டில் வரும்போது நீயே போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டிலலாம் எங்கேயுமே போனதில்லை, தனியாக எங்கேயுமே போக மாட்டேன். அண்ட் இங்கே வந்து கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சரி போவோம், நம்மளும் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி பிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கே வந்து கன்சல்டன்சியில் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து சேலரி கம்மியாக தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 6 months வந்து அவங்க கன்சல்டன்சிலேருந்து எடுக்கிறதால அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பெனிஃபிட் இருக்கும். ஒரு 500 rand கிட்ட அவங்களுக்கு போகும் போல். அவங்களுக்கு போயிட்டு மீதி காசு வந்து நமக்கு சேலரியில் ஏறும். அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் அவங்க ஓகேவான்னு கேட்டாங்க. எனக்கு சேலரி கம்மியானாலும் பரவாயில்ல, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்டர்வியூலாம் நல்லா பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் தென் அவங்க வந்து ஜனவரி 3 வந்து ஸ்கூலுக்கு டெமோ கிளாஸ்க்கு வர சொன்னாங்க. ஏன்னா ஜனவரி 1, 2 லீவு இங்கே. அண்ட் தென் ஜனவரி 3 வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ டெமோ கிளாஸ்க்கு அப்புறம் அங்கேயும் ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் ஜனவரி 3 வந்து நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறேன். அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஹெச்ஆர் ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. அண்ட் தென் அங்கேயே வச்சு இன்டர்வியூ முடிச்சுட்டு அங்கேயே வந்து ஒரு டாபிக் கொடுத்து அதுக்கு லெசன் பிளானும் எழுத சொன்னாங்க. எப்படியெல்லாம் டீச் பண்ணுவீங்கன்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் அங்கேயே எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த கேஜியோட ஹெட்டு, அப்பயும் வந்து கேஜிக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன். கேஜியோட ஹெட்டு அவங்களும் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. அங்கேயும் வந்து எல்லாம் ஆன்சர். ஐயோ அவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அங்கே ஒரு பிளான்ட்டு தான். நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அப்போ வந்து ஒரு பிளான்ட்டை நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சொல்கிறேன், ஃப்ளாஷ் கார்டெலாம் ஷோ பண்ணுவேன். அண்ட் தென் வீடியோ இது பண்ணுவேன், வீடியோ போட்டு காமிப்பேன், இமேஜஸ்லாம் அவங்களுக்கு காமிப்பேன், இந்த பிளான்ட்டு இந்த பூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரியல் லைஃப் பிளான்ட்லாம் கொண்டு போவேன் அப்படின்னு நிறைய அது மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தேன். பிளான்ட்டை எப்படியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு. அவங்க இல்லை வேறு எப்படின்னு இன்னும் நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போவே எனக்கு பயமாயிடுச்சு. நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அண்ட் தென் வந்து டெமோ கிளாஸ்க்கு ஒரு 1/2 hour கொடுத்துருந்தாங்க. நான் வந்து லெசன் பிளான் எழுதினேன்ல, அதையே வந்து டெமோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour கொடுத்துருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1/2 hour ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போய் டெமோ கிளாஸுக்கு போகிறேன். என்னால் வந்து கொஞ்ச நேரம் எடுக்க முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எடுக்க முடியலை. ஏன்னா இந்த 5 months ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒன்லி இன்டர்வியூவில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் என்னால் இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே நான் வந்து இன்டர்வியூவில் எப்படியாவது கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணனே தவிர டெமோவுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஸோ சின்ன சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க, ஒரு சின்ன டாபிக் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ப்ரீஃபாக கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். நமக்கு வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு சின்ன டாபிக்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம பேசி முடிக்கக்கூடாது, ரொம்ப நேரம் கொண்டு போகணும். ஸோ நான் வந்து கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட்டேன். அண்ட் தென் மீதி டைமில் என்ன பண்ணேன்னு தெரியல, அதையே வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்டுருந்தேன். பசங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, இல்லை நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் நானே பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் தென் எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு நான் கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இன்டர்வியூவில் வந்து என்னால் இன்டர்வியூவில் கிளியர் பண்ண முடியலை. செகண்ட் இன்டர்வியூவில் இத்தனை இன்டர்வியூ வச்சும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம், ஆனால் நம்மளால் டெமோ பண்ண முடியலை. ஸோ டெமோவில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஜனவரியில் என்னோடய பெரிய பாப்பா வந்து வீட்டில் தான் இருந்தாங்க.
டிசம்பர் 1 அவங்க வந்து ஸ்கூலை நிப்பாட்டிட்டோம். ஏன்னா வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்றதால அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஜனவரியிலேருந்து நான் வீட்டில் வச்சு டெய்லி அவங்களுக்கு லெசன் எடுக்கிற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் தென் ஜனவரி ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன், எதுவுமே ரிப்ளை வரல. அதுக்கப்புறமா February 2 ஐ திங்க், February 3 அப்போ மறுபடி வாக்கின் இன்டர்வியூ வச்சாங்க. நான் ஃபஸ்ட்டு போனேன்ல ஸ்கூலுக்கு, அதே இதில் வந்து February 3 அப்போவும் வந்து வாக்கின் இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ சரி இந்த டைம் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெமோ கிளாஸ்க்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். 8:30க்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் நான் வந்து ஒரு 3வது பீப்புளாக போயிருந்தேன். நான் தான் வந்து 3வதாக போயிருந்தேன். எனக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க, நான் வந்து 3வதாக போயிருந்தேன். ஸோ வந்து அந்த இன்டர்வியூ போயிருந்தோம், நான் வந்து 3வது ஆளாக போயிருந்தேன். அண்ட் தென் இன்டர்வியூ பண்ணும்போது இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டெமோவுக்கு போனோம். டெமோவுக்கு வந்து எனக்கு முன்னாடி இருந்த 2 பேருமே வந்து ஓகே கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. நானும் டெமோ பண்ணி முடித்ததும் அடுத்து வெயிட் பண்ண சொன்னாங்க. டெமோ முடித்ததும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணேன். அண்ட் தென் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொன்னதும் ஓகே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து அவங்களுக்கு 2 மனசாக இருந்துச்சு, எடுக்கலாம், டெமோ நல்லா பண்ணாங்க, எடுக்கலாம் அப்படின்ட்டும் இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி வந்தவங்கலாம் அவங்க போயிட்டாங்க, 2 பேருமே வந்து அப்போவே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களும் இன்டர்வியூலேயே கொஞ்சம் பேரை போக சொல்லிட்டாங்க. ஸோ என்னை மட்டும் வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, மறுபடியும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து இல்லை நாங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுறோம், நீங்கள் வந்து ஒரு 2 நாள் பாருங்கள், நாங்கள் மெயில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இன்டர்வியூ நல்லா பண்ணலை, அதனால் கிடைக்கல. தமிழ்ன்றதால கிடைச்சிருக்கலாம். ஆனால் என்னோட மெயின் சப்ஜெக்ட் வந்து தமிழ் இல்லை, சயின்ஸு. ஸோ அந்த ஒரு வேளை இங்கிலீஷில் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் இன்டர்வியூவால் எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பண்ணேன். செகண்ட் வந்து டெமோவால் போச்சு. டெமோவில் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோவில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதையும் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸால் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்து அவ்வளோ அழுறேன். ஒரு 2 ஹவர்ஸாக இருந்து அழுதுருப்பேன், ஏன் எனக்கு வேலை கிடைக்கல, எக்ஸ்பீரியன்ஸால் வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுட்டு இருந்தேன். அண்ட் தென் ஒரு 1 ஹவர் கழித்து ஒரு 2 மணிக்கு கால் பண்ணாங்க இன்னொரு ஸ்கூல்லேருந்து. அந்த ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி உங்களால் வர முடியுமா, 3 o'clock வர முடியுமா, 3 o'clock உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் 2 o'clockலாம் கிளம்பி 2:30க்குலாம் அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டேன். 2:30க்குலாம் போயிட்டு 3:30 வரை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் தூக்கமாகும். ஸோ காலையில் இருந்து அவ்வளோ அழுததால் எனக்கு கொஞ்சம் டயர்டாகி தூக்கமே வந்துருச்சு. அந்த மாதிரி 3:30 வரை ஒரு சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் தென் 3:30க்கு மேலே அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூ எடுத்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே நாங்கள் வந்து அப்பயே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே உங்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஹெச்ஆரும் வந்து பேசினாங்க, என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லா இதையும் அனுப்ப சொன்னாங்க. எல்லாமே அனுப்பிட்டேன். ஸோ வந்து எல்லாமே அனுப்பிட்டேன். எல்லாமே ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அட்டஸ்டேஷன் பண்ண டிகிரி சர்டிஃபிகேட் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணது, ஏன்னா பிஎட் சர்டிஃபிகேட் வந்து எனக்கு இன்னும் வரல. லாஸ்ட் இயர் தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன். அதனால் பிஎட் சர்டிஃபிகேட் வந்து எனக்கு இன்னும் வரல. நான் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டில் தான் அட்டஸ்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஊர்லேருந்து வரும்போதே பாப்பாவுக்கு மட்டும் டிசிலையும் பர்த் சர்டிஃபிகேட்லையும் அட்டஸ்டேஷன் வாங்கினேன். எனக்கு வந்து வாங்கலை. நான் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டில் தான் வாங்கணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருந்தேன். அண்ட் தென் அவங்க வந்து யூஜி டிகிரி பண்ண அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தர சொன்னாங்க. நான் வந்து அது பண்ணலை அப்படின்னு சொன்னதும், இல்லை நீங்கள் அது பண்ணால் தான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அது அட்டஸ்டேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனோம். அவங்க சொல்லி முடித்ததுமே அட்டஸ்டேஷன் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டு அது வர்றதுக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. February 7 வந்து
எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு அந்த அட்டாஸ்டேஷன் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அட்டாஸ்டேஷன் இல்லை அப்படின்னு சொன்னதும் ஐயோ அது மஸ்ட்டு, அதை ஃபஸ்ட்டு முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 7 o'clock அவங்க சொன்ன அடுத்த செகண்டே போயிட்டு அதை அட்டாஸ்டேஷன் பண்ண கொடுத்துட்டோம். February 20 அப்போ தான் என் கைக்கு வந்துச்சு. ஸோ February 20க்கு கைக்கு வந்ததும் உடனே நான் அவங்களுக்கு எடுத்து எல்லாத்தையும் அனுப்பிட்டேன், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அதுக்கப்புறமே வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர் போச்சு. அண்ட் தென் 21 சொன்னாங்க. அண்ட் தென் 21 வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு ஓகே நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணலாம் மண்டேலேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ், இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலாக February 24 தான் நான் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போக போகிறேன். ஆஃப்டர் 6 monthsக்கு அப்புறம் வந்து ஆஃப்டர் 6 months வேலை தேடினதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா டெய்லி அதுக்கே ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு 1.5 hours எடுத்துப்பேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அதுக்காகவே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மெயிலும் வரும்போது நான் ஓடி போய் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன், ஏதாவது மெயில் வந்திருக்கான்னு. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வரலன்றப்போ. ஃபைனலாக ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஒரு ஸ்கூலுக்கு நம்ம டீச் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது அதுக்கு மேலே. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இது உங்களுக்கும் வேலை தேடுற உங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்குற நிறைய பேர் வந்து நான் 1 month அப்ளை பண்ண உடனே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் இப்படி இருக்கா, டீச்சிங் ஜாப் கிடைக்கிறது எனக்கு தான் இப்படி கஷ்டமாக இருக்கா, இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் வந்து டீச்சிங் ஜாப் தேடிட்டுருக்கீங்க, UAEல டீச்சிங் ஜாப் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ நாள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.